ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மயிலை என்ன தான் வீட்டை விட்டு துரத்திருந்தாலும் மயிலுக்கு தன்னோட புருஷன் வீட்டில் தான் வாழணும், பாண்டியன் குடும்பத்துக்கு மருமகளாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நைட்டோட நைட்டாக தன்னோட வீட்டில் இருந்து பாண்டியன் குடும்பத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே வாசப்படியில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. விடியற் காலையில் மீனாவும் ராஜியும் வாசத்தெளிச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே மயிலை அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருமே ஷாக்கில் உள்ளே போயிட்டு கோமதி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லவும் கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. எங்கடி இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம மயில்கிட்ட, இங்கே பாருடி, உனக்கு வெக்க மானம் சூடு சொரணி எதுவுமே இல்லையாடி, நாங்கள் தான் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டோம்ல, எதுக்காகடி இங்கே வந்த, இங்கே பாருங்க அத்தை, நான் இனிமேல் இந்த வீட்டில் தான் அத்தை இருக்க போகிறேன், இனிமேல் இது என்னோட வீடு அத்தை, இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோட கேட்கவும், இங்க பாருடி, இங்க வந்து நின்று நீல கண்ணீரெல்லாம் வடிச்சுக்கிட்டு இருக்காதடி, நீ என்னென்ன பண்ணுவ, எப்படி எப்படி டைப்பா மாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும்டி, இந்த மாதிரி கேவலமா நடிச்சுக்கிட்டு இருக்காத, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புடி, இங்க பாருங்க அத்தை, இந்த வீட்டை விட்டு நான் நகரவே மாட்டேன், நீங்க எப்ப என்ன இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துறீங்களோ அப்ப சேர்த்துக்கோங்க, அது வரைக்கும் நான் வெளியவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி, இந்த வீட்டை விட்டு போலன்னா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் எங்கேயுமே போக போறதில்ல, நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்தா கோமதிக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. அதனால வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அத்தை கதவை தரங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க. இங்க பாருங்க, உங்க குடும்பத்துக்கு அசிங்கம்னா என்னன்னே தெரியாதா, நேத்து தான் அவ்வளோ பேசி உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டோம்ல, எதுக்காக திரும்ப திரும்ப உங்க பொண்ணும் இந்த எங்க வீட்டு வாசல்ல உட்காந்து அவ்வளோ பெரிய அசிங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கணும், இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதை உங்க பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க சம்பந்தி, என்னோட பொண்ணை காணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தோம், அங்கதான் வந்திருக்காளா, இப்போ உடனே வரோம் சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மாணிக்கமும் பாக்கியமும் ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மயிலு, எதுக்காக மயிலு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாரு மயிலு, இங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத மயிலு, வா மயிலு போலாம், இங்க பாருங்கம்மா, எனக்கு இந்த வாழ்க்கை வேணுமா, இந்த வாழ்க்கையை விட்டு நான் வரவே மாட்டேன், நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் என்ன, போயிட்டு கதவை தட்டி, இங்க பாருங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா, என்னோட பொண்ணை எதுக்காக இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க, இங்க பாருங்க, இது என்னோட பொண்ணோட வீடு தான், இனிமே என்னோட பொண்ணு இங்க தான் இருக்க போறா, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து நம்ம மாணிக்கத்தை தள்ளி எடுத்துட்டு போய் கீழே விட்டுடுறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா, இந்த மாதிரி ஒரு பித்தலாட்ட குடும்பத்துல எங்களால இனிமே சம்பந்தம் வச்சுக்கவே முடியாது, இங்க பாருங்க, இனிமே இந்த வீட்டுக்கு வர வேலை வச்சுக்கிட்டீங்க, எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா பேசவும், அதுக்கப்புறம் மயில் கிட்ட வராங்க. இங்க பாருடி, இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பேன், இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு இந்த வீட்லயே உக்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இப்பவே போயிட்டு என்னோட சாவுக்கு நீ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு நான் செத்துருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இங்க பாருடா, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் அதாவது பேசாதடா, நீ எதுக்காகடா சாகணும் அப்படின்னு பாண்டியன் கேட்கவும், இங்க பாருங்கப்பா, இந்த மாதிரி ஒருத்தியோட என்னால வாழ முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஏதாச்சும் பண்றதா இவகிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க, என்ன பேசுறீங்க நீங்க, டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவீங்களா நீங்க, இங்க பாருங்க இப்படியெல்லாம் பண்ண விட்டுருவேனா நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க, அதுதான் சரவணன் மாமாக்கு உங்க கூட வாழ பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, இந்த வீட்டை விட்டு போனாதான் என்னவா உங்களுக்கு, இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி எப்படி உங்களால இப்படியெல்லாம் பேச முடியுது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாக்கியம், இங்க பாரு, அதாவது சின்ன பசங்களை பேச விட்டுட்டு நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்களா, உங்களுக்கு மனசாட்சினது ஒண்ணு இல்லவே இல்லையா, இங்க பாருங்க, என்னோட பொண்ணு இங்க தான் இருப்பா, உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க, மயில வா மயில உன்னோட ரூமுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வந்தது. அப்புறம் நம்ம பாக்கியத்தையும் மயிலையும் ஒரே ஒரு இழுத்துட்டு, இங்க பாருடி, நான் அதாவது நீ இந்த வீட்டுல இருந்தனா நீ தான் என்னோட சாவுக்கு காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவன்னு சொல்றேன், அது தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்கு வரும்னு சொல்ற பத்தியா, இங்க பாருங்கப்பா, எனக்கு இவ கூட வாழ பிடிக்கலப்பா, என்ன இவகிட்ட இருந்து எப்படியாவது எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து
நம்ம முத்துவேலு, சக்திவேலு, காந்திமதி அப்படின்னு அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே வராங்க. வந்த உடனே நம்ம சக்திவேலு இருந்துட்டு, ஆத்தா என்ன ஆத்தா இந்த குடும்பத்துல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த குடும்பத்த பத்தி நான் ஏற்கனவே விசாரிச்சு வச்சுட்டேன். இந்த குடும்பத்த பத்தி அவங்க ஊருக்குள்ளலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? இப்படி ஒரு குடும்பத்துல தான் இவன் சம்மந்தம் எடுத்திருக்கான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இவன் பொண்ணு பார்த்துட்டு வரும்போது நம்மகிட்ட என்னெல்லாம் பேசிக்கிட்டான். ய அ நல்ல குடும்பத்துல நெறைய சொந்தம் இருக்கிற வீட்ல தான் நான் பொண்ணு எடுத்திருக்கேன். பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பில்டப் பண்ணான். இப்படி ஒரு குடும்பத்திலயா இவன் சம்மந்தனம் பண்ணியிருக்கான். அதாவது பஞ்ச பரதேசி பாண்டியன் கிட்ட இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல தான் பொண்ணு எடுத்திருக்கான்னு தெரிஞ்சாவே பயங்கர சந்தோஷமா இருக்குது ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சக்திவேல் இருந்துட்டு காந்திமதி கிட்ட சொல்லவும், காந்திமதி இருந்துட்டு டே கொஞ்ச நேரம் அமைதியே இருடா, ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா சக்திவேலை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு இங்க பாருங்க, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற. இந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பத்தி முழுசா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தை பத்தி என்னென்ன வேற ஆணி வேறன்னு இப்ப பிரிச்சு வைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சக்திவேல் இருந்துட்டு இங்க பாருங்க, அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இவங்கள எதுக்காக துரத்தி விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது அவங்க ஊர் ஃபுல்லாவே கடன், ஒருத்தர் வீட்டில் இல்லாம சண்டை சச்சரவு, அதுக்கப்புறம் என்ன ஒருத்தர் விடாம கடன் வாங்கி அந்த கடத்தை திருப்பி கொடுக்க முடியாம அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இவங்களை தள்ளி வச்சிருக்காங்க. அதுவும் பித்தலாட்டம் பொய் எல்லாமே ஒவ்வொரு நாளும் கஞ்சி இல்லாமல் கூட இந்த வீட்டில் இருந்துருவாங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் தான் அந்த பரதேசி பஞ்ச பரதேசி பாண்டியன் வந்து சம்மந்தம் பண்ணியிருக்காது. இது நினச்சாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்கே பாரட சரவணா, உன்னோட வாழ்க்கையில் இனிமே நான் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்கப்பா, இனிமே எனக்கு எந்த வாழ்க்கையுமே தேவையில்லைப்பா, ஃபஸ்ட்டு இந்த வாழ்க்கையிலேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சன்னியாசியாவே போயிடுறேன் அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. இங்க பாருடா சரவணா, இனிமே இப்படி எல்லாம் பேசாதடா, இங்க பாருடா, உன்னை பெத்து வளர்த்து நீ சாமியாரா போகிறதுக்காக தான் இப்படி உன்னை வளர்த்து வச்சிருக்கோமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, அதாவது இந்த வாழ்க்கையை விட அந்த சாமியார் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. யாருக்கும் எந்த கஷ்டத்தையுமே கொடுக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம விருப்பத்துக்கு இருக்கலாமா, இப்படி ஒரு பொய்க்காரியோட வாழ்றதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாமேமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு மீனா கிட்ட, இங்க பாருங்கக்கா, இனிமேலும் இந்த விஷயத்த பத்தி நம்ம மறைச்சு வச்சிருந்தா கண்டிப்பா சரியா இருக்காதுக்கா, இந்த விஷயத்த நீங்க இப்பவே சொல்றதுதான் நல்லதுக்கா அப்படின்றாங்க. மீனா இருந்துட்டு ஆமா ராஜி, நம்ம இந்த விஷயத்த இப்பவே சொல்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது யாரு நம்ம தங்கமயில இருந்துட்டு வராங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க இந்த வீட்டை விட்டு என்ன துரத்தவே முடியாது, நான் இந்த வீட்டில் தான் இருக்க போறேன், இந்த வீட்டை விட்டு என்னால நகரவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மீனா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா, நீங்க பண்ணதெல்லாம் போதாதா, நீங்க பொய் மேல பொய் சொல்லி என்னோட மாமாவை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு எப்படிக்கா உங்களாலாம் இப்படி பேச முடியுது, அப்படி இருந்தும் நீங்க அதாவது இந்த 2 தப்பு தான் பண்ணியிருக்கீங்கன்னு அதாவது இந்த தப்பு மட்டும்தானே பண்ணியிருக்கீங்க, இன்னும் எத்தனை தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த தப்பெல்லாம் நீங்களா உங்க வாயால சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க இப்போ வரைக்குமே வாயை திறக்க மாட்டீங்க. இங்க பாருங்கக்கா, நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்க வாயாலே நீங்களே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, இன்னும் அவ நிறைய பொய் சொல்லி வச்சிருக்காளா, என்னடி பொய் சொல்லி வச்சிருக்கா, எங்க தலையில குண்டு தூக்கி போடாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு அத்தை ஆமாத்த, இவங்க இன்னொரு விஷயத்துலயும் பொய் சொல்லியிருக்காங்க, இன்னும் எத்தனை விஷயத்துல பொய் சொல்லியிருக்காங்களான்னா எனக்கு தெரியாது, ஆனா இவங்க விஷயத்துல ஒரு விஷயத்துல மட்டும் பொய் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை அப்படின்றாங்க. இங்க பாருடி, இன்னும் என்னென்ன விஷயத்துலடி பொய் சொல்லியிருக்கா சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, இவங்க அதாவது நம்ம குடும்பத்துக்கு 80 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்றேன்னு சொன்னாங்கல்ல அத்தை, இவங்க போட்ட நகையில 7-8 பவுன் மட்டும்தான் தாங்கும், மீது எல்லாமே கவரிங் அத்தை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. இங்க பாருங்கம்மா, பாருங்க, இப்படி ஒரு பித்தலாட்டக்காரியை இவ கூட சேர்ந்து என்னால எப்படி வாழ முடியும், கண்டிப்பா இவ கூட சேர்ந்து என்னால
வாழவே முடியாதுமா. என்னதான் நடந்தாலும் இவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்காம விட மாட்டேன் அப்பா. இங்க பாருங்கப்பா, இப்பயே போயிட்டு நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம்ப்பா. இங்க பாருங்க, வக்கீலுக்கு கால் பண்ணுங்கப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட மயிலுக்கு, இங்க பாருங்க மாமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மாமா, மன்னிச்சிருங்க மாமா. இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா. என்னோட வாழ்க்கையே போச்சு மாமா. இங்க பாருங்க, என்னோட வாழ்க்கையே உங்க கையில் தான் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக என்னோட வாழ்க்கையை அழிக்க சொல்றியா? உன் கூட எல்லாம் சேர்ந்து எவனாவது வாழுவானா? இங்க பாருடி, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புடி. உன்னோட மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க நின்றுட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உன்னை அப்படியே சாக அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யாரு பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்மந்தி, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டே இருக்கோம். ஆனா நீங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எப்படி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுவீங்க? நாங்க டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டோம். இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இவ பண்ண விஷயத்தெல்லாம் சொன்னா கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க, பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மயில இருந்துட்டு, அதாவது இங்க பாருங்க மாமா, உங்க காலில் கூட விழுறேன். இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் என்ன தப்பு பண்ண போறேன் சொல்லுங்க? எந்த தப்புமே பண்ண மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உங்க வீட்லயே இருந்துக்கிறேன் மாமா. அதுவும் ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். உங்க ரூம்ல கூட எனக்கு வேணாம் மாமா, இடம் வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பொருளி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கேட்ட கோமதிக்கு ஒரு மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணதே இல்லையே. இப்படி ஒரு குடும்பத்துல போயிட்டு பொண்ணு எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காந்திமதி இருந்துட்டு கோமதி கிட்ட வந்து, இங்க பாரு கோமதி, கவலைப்படாத கோமதி, ஏதோ நடந்து போச்சு. அதாவது அந்த புள்ள பாவம் எப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்குதுன்னு பாரு. அது எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்து, இனிமே எந்த தப்பும் பண்ணாத மாதிரி அந்த பொண்ணு கிட்ட மிரட்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ கோமதி அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நீங்க யாருன்னே தெரியாது, எதுக்காக வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க அதுக்கப்புறம் என்ன, காந்திமதி இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன்னோட இஷ்டம், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதையே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருட சரவணா, உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், நான் இன்னைக்கே அப்ளை பண்றேன்னா, இப்போ வக்கீலுக்கு கால் பண்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, சம்மந்தி வேண்டாம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு மாதிரி போரே நடக்கிற மாதிரி அந்த ரெண்டு வீட்டுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் அப்படியே ஒரு படமே பார்க்குற மாதிரி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, எல்லாருமே உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லி எல்லாருமே உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, இனிமே கண்டிப்பா அவ கூட சேர்ந்து என்னோட பையனை வாழ வைக்கவே மாட்டேன். என்னோட பையனே ஒத்துக்கிட்டாலும் இப்படி ஒரு கேவலமான ஒருத்தி நம்மளோட வீட்டுக்கே வேண்டாங்க. நம்ம வீட்டுக்கே அசிங்கம், அவமானம். பாருங்க, அக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? எப்படி புரளி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட பாண்டியனுக்கு மனசு உடஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நான் லவ் பண்ண பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன்னு தெரியுமாப்பா? இப்போ என்னோட வாழ்க்கையை நடுத்தெருவில் நிறுத்திட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்டு நம்ம பாண்டியனுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க ஒரு பண்ண தப்பால இப்ப பாருங்க, அண்ணனோட வாழ்க்கை கேள்விக்குறியா நின்றுச்சுப்பா. இப்ப என்ன பண்றது அண்ணனோட வாழ்க்கைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடா சரவணா, நான் அப்பா உன்னோட வாழ்க்கைக்காக தாண்டா இப்படி ஒரு நல்லதை பண்ணேன். ஆனா இப்படி என்னையும் ஏமாத்திட்டு போவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. அப்பாவை மன்னிச்சிடுறா. இனிமே அப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பண்றேன்டா, என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு, இங்க பாருங்கப்பா, இனிமே என்னோட வாழ்க்கையில எதுவுமே சந்தோஷன்றது ஒன்று இல்லவே இல்லைப்பா. இனிமே நான் ஒரு ஜட மாதிரி தான்ப்பா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியம் இருந்துட்டு வெளியவே உக்காந்துட்டு, இங்க பாருடி, இனிமே நீ இது உன்னோட வீடு, இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்கு, தங்க மயிலுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, மாமா கதவை திறந்துங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நான் இனிமே எந்த தப்புமே பண்ண மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம
பாண்டியன் இருந்துட்டு வக்கீலுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வக்கீல் கிட்ட சொல்லிட்டு இப்போ உடனடியாகவே என்னோட பையனுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும். நீங்கள் எப்படியாவது என்னோட பையனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட கேட்கவும் வக்கீல் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார் கண்டிப்பாக இந்த கேஸுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருடா சரவணா, இனிமே அவ உன்னோட லைஃப்பில் இருக்கவே மாட்டா. எப்படியாவது உனக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன்டா, நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர அழுகையோட ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ஐயோ கடவுளே, என்னோட குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க? என்னோட பையன் என்ன தப்பு பண்ணா? எறும்புக்கு கூட அவன் துரோகம் நினைக்காத ஒருத்தன், அவனுக்கு போயிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கே, நான் உனக்கே அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வக்கீல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வாசுப்படியில் வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே கதவை தட்டுறாங்க. சார் கதவை தரங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு வக்கீலை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க சார், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் யார், எதுக்காக இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சார் நாங்கள் யாரை வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எதுக்காக சார் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டில் ஒருத்தருக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான்மா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம மயிலுக்கு அப்படியே நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுது. இங்கே பாருங்க சார், அது எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக தான் சார் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சார், எனக்கு டிவோர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க சார், என்னோட வாழ்க்கையே போயிடும் சார், என்னோட வாழ்க்கை இனிமேல் என்ன ஆகுறது? இங்கே பாருங்க சார், நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன், நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் சார், ப்ளீஸ் சார் எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே மயில் இருந்துட்டு வக்கீல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கோவத்துல, இங்க பாருப்பா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இந்த வீட்டுல இருந்து போன்னு உங்ககிட்ட எவ்வளவோ தடவை சொல்லியாச்சு, எதுக்காக வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம இங்கே உட்காந்துட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல உள்ள கூட்டிட்டு கிளம்புறாங்க. இங்க பாருங்க சார், அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவா இவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவங்க ரொம்பவே பாவம் போல இருக்காங்களே, நீங்க அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருங்க சார், இப்போ நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு மட்டும்தானே வந்திருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது சரவணனுக்காக பாண்டியன் இருந்துட்டு வக்கீல வர வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சரவணனை கூப்பிட்றாங்க. டே சரவணா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் நம்ம சரவணன் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் சார், அப்புறம் ஆதார் கார்டு, ஜெராக்ஸு, ஒரிஜினல் எல்லாமே வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே எல்லா விஷயத்தையும் அதாவது கம்ப்ளைண்ட்டாக எழுதி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ண உடனே நம்ம மயில இருந்துட்டு அதாவது மயிலுக்கு அவங்க வீட்டுக்கு இந்த கொரியர் போகும், அவங்க கையெழுத்து போட்டு அனுப்புனா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடும், அப்படி இல்லையா நம்ம தான் இன்னொரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி திரும்ப அவங்களுக்கு லெட்டர் அனுப்பணும், அவங்க கையெழுத்து போடுற வரைக்கும் கண்டிப்பா இந்த கேஸ் ஹியரிங் போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கர கடுப்பாகி, இங்க பாருங்க சார், இப்பவே இங்கவே கையெழுத்து வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கண்டிப்பா சார், இப்பவே அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு ஹியரிங் வந்துடும். ஹியரிங் வந்த உடனே கண்டிப்பாக ஒரே நாளில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பண்ணி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்திருக்காங்க. அதுக்கு தண்டனையாக அவங்க அதாவது ஜெயில் தண்டனை கூட அனுபவிப்பாங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம், டிவோர்ஸ் மட்டும்தானே வேணும், அதை வச்சு நம்ம அதாவது அங்கே வாதாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், எப்படியாவது எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்க சார், அவங்க கிட்ட நீங்களே கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் கொடுங்க சார், நானே கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், பெண்ணும் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போட உடனே நம்ம மயில இருந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருடி, இதில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்க மாமா, என்னால் இதில் கையெழுத்து போட முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இதில் மட்டும் நீ கையெழுத்து போடலைன்னா நான் இப்போவே போயிட்டு என்னோட சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்ட்டாங்க. இங்கே பாருங்க மாமா, இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க,
இங்க பாருங்க மாமா, நான் செஞ்ச தப்பல்ல எல்லாத்தையுமே அதாவது 3 தப்பு தான் மாமா பண்ணேன். அந்த 3 தப்புமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தப்ப மறைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதேதோ பொய் சொல்லி ஏமாத்திட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இனிமே சத்தியமா நான் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருடி, இதுல கையெழுத்து போடு. கையெழுத்து போடுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமாவே தெரியலையா மாமா? இங்க பாருடி, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தோணலடி, அருவருப்பா இருக்கு. உன்னை அப்படியே செவுத்துல அடிச்சிடலாம் போல தாண்டி இருக்கு. வேற எதுவும் எனக்கு தோணலடி. ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடுறியா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது மயில் இருந்துட்டு, "என்னால போட முடியாது மாமா. நான் உங்க கூட தான் நான் வாழ்வேன். இனிமே கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு என்னால போகலாம் முடியாது." அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, "இங்க பாருடி, இப்ப மட்டும் கையெழுத்து போடுன, நான் இப்பவே போயிட்டு செத்துருவேன்." அப்படின்றாங்க. "இங்க பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இப்படிலாம் பேசாதீங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கவும், "இங்க பாருடி, நான் வாயில சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சுக்காத. இப்பவே போயிட்டு நான் செத்துருவேன். அதுக்கப்புறம் நீயும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் போயிட்டு ஜெயில்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்." அப்படின்றாங்க. "இங்க பாருங்க மாமா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க எதுக்காக மாமா சாகணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எந்த தப்புமே பண்ணாம இப்படி இப்படி சாகணும்னு சொல்லாதீங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அது பழனி இருந்துட்டு வராரு. வந்த உடனே, "என்னப்பா மயிலு, எதுக்காகப்பா இப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்டு சரவணனுக்கு, "இங்க பாருங்க, யாரும் வந்து இந்த இந்த மாதிரி நல விசாரிக்கிறதெல்லாம் தேவையில்ல. யாரோட நல விசாரிப்போம் இப்போ எங்களுக்கு தேவைப்படலை. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்துட்டு கோமதி பழனியை பார்த்து கேட்கவும், "இங்க பாருட சரவணா, அதாவது நீ என்னதான் என் மேல கோவமா இருந்தாலையும் உன் மேல எனக்கு இப்பவுமே பாசம் இருக்குடா. ஏன்டா நான் இந்த மாமா உங்களுக்கு யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு யாருக்குமே ஏன்டா புரியல? எதுக்காகடா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ நடந்தது நடந்து போச்சுடா. ஏதோ நடந்ததெல்லாம் மறந்து ஏத்துக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா வாடுற வழியை பாருங்கடா." அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கப்புறம் காந்திமதியும் அதே தான் சொல்றாங்க. "இங்க பாருப்பா, என்னோட பேரனா உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன்ப்பா. உன்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்க கூடாது தான். ஏதோ நடந்து போச்சுன்றதுனால ஏதோ மறந்து ஏற்றுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்றதை தான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்க பாட்டி, அதாவது நீங்கன்றதுனால தான் கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, யாரோட தெய்வம் எனக்கு தேவையில்லை. இவ கூட வாழ்ந்து நான் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத இவ கூட நான் இவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு மன நிம்மதியோட வாழ்ந்துட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அது பாட்டிக்கு காந்திமதிக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுது. "இங்க பாருடி, இதுல கையெழுத்து போடுறியா இல்லையாடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருங்க மாப்பிள்ள, மயிலு அதுல கையெழுத்து போட மாட்டான். அவளுக்கு டிவோர்ஸ் தேவையில்ல. அவ இங்க வாழணும்னு நினைக்கிறா, ஆசைப்படுறான். அவ ஆசையை நீங்க நிறைவேற்றினாதான் என்னவா? இனிமே அவ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்டாட்டியே இருப்பா. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நீங்க வந்து எங்க வீட்டில் விட்டுட்டு போயிடுங்க மாப்பிள்ள. ப்ளீஸ் மாப்பிள்ள, இந்த ஒரு முறை மட்டும் எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள." அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. "இங்க பாருங்க, நீங்க என் காலில் விழுந்து உங்களோட பாவத்தெல்லாம் என் தலையில கட்டி வச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல எழுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். "இங்க பாருங்க மாப்பிள்ள, நாங்க என்னதான் பேசினாலும் உங்களோட மனசை மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் இனிமே எதுவும் பேச போறதில்ல மாப்பிள்ள. உங்களுக்கு என்ன, அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வேணும், அவ்வளவுதானே? இங்க பாரு மயிலு, நீ அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு வா மயில. கண்டிப்பா உன்னோட அருமை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் உன்னோட புருஷன் உன்னை தேடி வருவாரு. அப்பாவை பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இங்க பாருமா, என்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு காரணமே நீதானமா. உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன பண்றது, அம்மாவை போயிட்டே எதுவுமே பேச முடியலையே. நம்ம குடும்பத்துக்கு சூழ்நிலையால தன்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்னென்னமோ பண்ணி வச்சுட்டியம்மா. உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கோவம் வருதுமா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி, அது யாரு, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா வெளியே வராங்க. "இங்க பாருடா சரவணா, கையெழுத்து போட்டாலா இல்லையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அம்மா, இவ எவ்வளவுதான் பேசியும் கையெழுத்து போடவே மாட்டேங்கிறாமா. இவகிட்ட எப்படியாவது கையெழுத்து வாங்கி கொடுங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அது கோமதி கிட்ட அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. "குடுடா சரவணா." அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கிட்டு போய், "இங்க பாருடி, இந்தா இதுல கையெழுத்து போடுன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம அது மயில் இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்தை, என்னால இதுல கையெழுத்து போடவே முடியாது அத்தை. கண்டிப்பா இதுல போடவும் மாட்டேன். நீ என்ன மன்னிச்சிருங்க அத்தை." அப்படின்றாங்க. "இங்க பாருடி, உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காகடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருங்க அத்தை, எனக்கு இந்த வீட்லயே வாழணும். அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதே விருப்பம் இல்லை." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் வெளியே வராரு. பாண்டியன் வெளியே வந்த உடனே, "இங்க பாருப்பா மயிலு, என்னோட பையனோட நிம்மதிக்காக நீ டிவோர்ஸ் கொடுத்து
தான் ஆகணும். இத்தனை நாளா என்னோட பையனை அவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்க. அவனுக்கு விடிவு காலம் வரக்கூடாதா? அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரக்கூடாதா? நீ ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் கொடுத்தா மட்டும் தான் என்னோட பையன் சந்தோஷமா இருப்பான். இதுல கையெழுத்து போட்டுரு, தயவு செஞ்சு கையெழுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்களும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, தன்னோட மருமகளை இப்படியெல்லாம் பேசுறாங்களேன்னு உங்களுக்கு கோவம் வரலையா மாமா? உங்களுக்கு என்னவெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருப்பா, நீ இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் எங்ககிட்ட அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு இப்பதானே புரியுது. அதாவது எவளுமே இப்படியெல்லாம் ஒருத்தி பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே சந்தேகம் வந்துச்சு. இதுல எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சு வெகுளித்தனமா விட்டுட்டேனே. என்ன அடிக்கணும், இப்படி ஒருத்திய என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோமேன்னு நினைச்சா அவ்வளோ அசிங்கமா இருக்குது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நான் என்ன பேசுவேன், என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, இங்க பாருங்க மாமா, நீங்க என்னதான் பண்ணாலும் செஞ்சாலும் நான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருடி, திரும்ப திரும்ப நான் பேசிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலைன்னா உன்னை அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. நம்ம மயில் இருந்துட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.